அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு வாங்க பொழுது சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, டொயோட்டா எட்டியாஸ் கிளச், அதாவது ஏசிக்கு வர்ற கிளச்சுன்னு சொல்லுவாங்க அது. ஸோ அது வந்து ஒர்க் ஆகலை. அந்த கிளச்சில் ஒரு சின்ன பிளேட் வரும், அது வந்து டேமேஜ் ஆகி உடஞ்சிருச்சு. ஃப்ரண்ட் பம்பர் பக்கத்தில் இந்த ஏசி கிளச் வரும். ஸோ அதை வந்து இப்போ ரிமூவ் பண்ண போகிறோம். பெல்ட்டெல்லாம் வந்து கழட்டி விட்டு தான் இது பண்ணுறோம். ஸோ ஏசி செக் பண்ணப்போ எந்த ஒரு லீக்கேஜுமே இல்லை, இந்த ஒரு ப்ராப்ளம் தான் இருந்தது. ஸோ அதை மட்டும் வந்து இப்போ நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் அந்த ஏசி கிளச்சு. அந்த பிளேட் உடஞ்சிருக்கும், ஃபஸ்ட்டே நான் காமிச்சிருப்பேன். ஸோ அதை தான் இப்போ ரிமூவ் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு போல்ட் ஃபுல்லாமே வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு, இது வந்து டைரெக்டாக இன்ஜின் பக்கத்தில் வந்து ஃபிட் ஆகிருக்கும். இது வந்து புதுசாக மாற்றினீங்கன்னா, இந்த ஏசி கிளச்சை புதுசாக மாற்றினீங்கன்னா ஒரு 10,000 கிட்ட வந்துடும். ஸோ இந்த பிளேட்டை மட்டும்தான் நம்ம வந்து மாட்ட போகிறோம். அதாவது ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரிமூவ் தான் பண்ண போகிறோம். ஸோ இந்த கிளச்சு ஃபுல்லாமே வந்து நம்ம அப்படியே வந்து ஸ்பேர் மாதிரியே பிரிச்சுட்டு தான் வந்து புதுசு மாட்டுவோம். பட் நம்ம ஃபிட் பண்ணுறப்ப வீடியோ எடுக்க முடியல, இது ஒன்லி வந்து ரிமூவ்மெண்ட் தான் இப்போ நம்ம பண்ணுறோம். ஸோ இதனால் ஏசி என்ன ப்ராப்ளம் ஆகும்னா, ஃபுல்லாமே வந்து ஃபங்க்ஷன் ஆகாது, வெறும் ஃப்ளோ மட்டும் தான், அதாவது வெறும் ஏர் மட்டும் தான் வரும். ஸோ வாங்க ஏசி கிளச் எப்படி கழட்டலான்றதை இந்த வீடியோவை பார்க்கலாம். மீண்டும் மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. எடுக்க முடியாது, அது உள்ள அடப்பு ஒரு தகடு மாதிரி. ஆமா, உள்ள மாதிரி ஒரு டோர் திறந்து பார்த்தீங்கன்னா தெரியும். அதை டிங்கரிங் பண்ணி பார்க்கறதுனா லேட் ஆகும் தானே, வேலை பார்த்துருவோம். இல்லைன்னா அது ஒரு கண்ணாடி கூட ஒட்டி விட்டுருவோம். அது வேலை ஆகலாம் திரும்பி. ரொம்ப உள்ள போச்சு. இல்லைண்ணே, அடிபட்டது வந்து ரொம்ப தகடு உள்ள போயிருக்கா, லேசாக இருக்கானே, போட்டால ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. அவங்க நல்லா லாங்காக வச்சு எடுக்காம கிட்டக்க வச்சு எடுக்க. சரிண்ணே, சரிண்ணே. அது பார்த்துக்கலாம்ண்ணே. சரிண்ணே, சரி. வேறிங்கே காலி.
கழட்டுறதுக்கா? எங்கேயோ பார்த்துருக்கேன் நானே. என்ன எப்படி இருக்கு? எவ்வளோ இப்படியெல்லாம் வேலை பார்த்துருக்கேன். மரியாதையாகவே பேச மாட்டாங்க சென்னைக்காரங்க. வானே என்ன சொல்கிற, என்ன சொல்கிற நானே